ஒரு வீடு வாங்கணும்னு நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஒரு 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு வேலை செய்வீங்க, 2 பேரும் வேலை செய்வீங்க, வேலை செஞ்சு ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. அது வாங்குற வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள், நல்ல உழைப்பு கொடுத்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம மனசில் மாற்றம் வந்துடும். வருதா இல்லையா? ஒரு தேவைன்னு நினைக்கிறோம், ஆனால் அதை அடைஞ்ச பிறகு நம்ம மனசு மாறுதுங்கிறதுக்காக நம்ம மனசோட கேரக்டரை தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நான் மட்டும் இப்படி மாறிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறவே கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம். இப்போ புரியுதுங்களா? கடவுளுக்கே நம்மளாம் அல்வா கொடுத்தவங்க. இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கங்க. அந்த செல்வந்தர் அந்த வீட்டோட விலை 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நாய்க்கு 3 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 3 கோடி ரூபா பணத்தை அவர் எடுத்துக்கிட்டார். 10,000 ரூபா இறைவனுக்கு கொடுத்துட்டார். இறைவனுக்கு அல்வா கொடுத்துட்டார். ஸோ இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் 100% நம்ம மனசு தெளிவாக இருக்கும். ஒன்ஸ் மனசு தெளிவாக இருந்தால் நம்ம தேவைகள் என்னன்னு நினைக்கிறோமோ சிறப்பாக நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா உடல் நலமாக இருக்கும். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் ஒரு கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன். இதை சம்பந்தமான உங்களுக்கு கேள்விகள், ஏதாவது ஒரு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். அற்புதமாக செயல்படுத்தலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான இம்ப்ளிமெண்டேஷன். எல்லாருக்குமே இது தெரியும், ஆனால் என்னையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். ஆனால் நம்ம இந்த மனசோட கேரக்டரை புரிஞ்சிக்கிறதே இல்லை. ஸோ இந்த மனசோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்கலாம். ஆனால் நம்ம செய்கிறதில்ல. அதுக்கு ஒரு உதாரணத்தோட ஒரு கதை சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா இந்த உண்மைத்தன்மை புரியும். இப்போது சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கடைக்கு கடைக்கு போகும்பொழுது நம்ம சொல்கிறோம், ஒரு 4 இட்லி சாப்பிட்டா போதும் எனக்கு டிஃபன் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். போன உடனே என்ன பண்ணுறோம், அங்கே பார்த்த உடனே 4 இட்லி வாங்குவோம். அப்புறம் பக்கத்து டேபிளில் பார்ப்போம். அப்புறம் பூரி இருக்கும், இல்லை ஒரு இடியாப்பம் இருக்கும். சரி, இடியாப்பம் ஒன்று சாப்பிட்லாமே அப்படின்னு சாப்பிடுவோம். இது தப்பு இல்லை. இது சிம்பிளாக சொல்லிடலாம். ஆமாம், போனோம், அங்கே சாப்பிட்டோம், சாப்பிடும் பொழுது அது சாப்பிட்ணுன்னு தோணிச்சு, சாப்பிட்டேன். இதுதான் மனசனுடைய மாற்றம். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? கரெக்ட். சின்ன விஷயங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் அடுத்த விஷயம், அதாவது மனிதனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது 4 இட்லி வேணும்னு சொல்லி தான் போனோம். ஆனால் அந்த 4 இட்லி கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மனசை மாற்றிக்கிறோம். அது சாப்பிட்டா பரவாயில்ல, இல்லை இது இருந்தால் பரவாயில்ல, இது இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்ததுக்கு போகிறோம். அதுதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் சொன்னால், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும், பாயிண்ட்டுக்கே வந்துடுவோமே. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ஒரு அரேஞ்சு மேரேஜ் பண்ணுறாங்க, இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்கள் ஃபோன் எப்போவுமே என்கேஜாகவே தான் இருக்கும். மணப்பெண் மணமகன் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நடக்குதா இல்லையா? ஏன்? அந்தளவுக்கு அந்த கோஆர்டினேஷன் இருக்குது. ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பாருங்கள், ஃபோன் பேசினாலே சண்டை வரும். காரணம் என்ன? மனதோட இயல்புத்தன்மை நமக்கு தெரியல. கல்யாணம் தான் ஆயிடுச்சுல்ல, அது புரிஞ்சுக்கிட்டா அந்த மாற்றம் வரும். ஆமாம், இது இயல்பு, மனுஷனோட மாற்றம் வரும். ஏன் கல்யாணத்துக்கு முன்னே அப்படி பேசுனீங்க, லவ் பண்ணும்போது அப்படி பேசுனீங்க, இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா, அது மனிதனோட மனசு மாறும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணுற தன்மை இல்லாதனால தான் இவ்வளோ சண்டை வருது. இப்போ புரியுதுங்களா? இன்னும் சொல்லப்போனால், ஒரு வீடு வாங்கணும்னு நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஒரு 10 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு வேலை செய்வீங்க, 2 பேரும் வேலை செய்வீங்க, வேலை செஞ்சு ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்குறீங்க. அது வாங்குற வரைக்கும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷங்கள், நல்ல உழைப்பு கொடுத்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த வீடு வந்ததுக்கப்புறம் நம்ம மனசில் மாற்றம் வந்துடும். வருதா இல்லையா? வீடு தேவை தான். நான் எதுவுமே இது தேவையின் ஆசையின் அடிப்படையிலே சொல்லிங்க. நம்ம ஒன்று தேவைன்னு நினைக்கிறோம், ஆனால் அதை அடைஞ்ச பிறகு நம்ம மனசு மாறுதுங்கிறதுக்காக நம்ம மனசோட கேரக்டரை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இந்த வீடியோனுடைய முடிவில், சரி சார், அப்படி இல்லாமல் நான் ஆப்போசிட்டாக இருந்தால் எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் நம்ம ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைப்போம். சைக்கிள் வாங்கி நான் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு நான் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு போயிட்டு நியூ இயரில் ரெசல்யூஷன் போட்டு 20,000 30,000 பணம் கட்டுறது. ஒரு வாரம் போவீங்க, 10 நாள் போவீங்க, இல்லை 1 மாதம் போவீங்க, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போகிறதே இல்லை. மனசில் ஒரு மாற்றம்.
புரியுதுங்களா? அதே மாதிரி சைக்கிள் வாங்குவீங்க. சைக்கிள் வாங்கி நான் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குவேன். எத்தனை நாள் ஓட்டுவீங்க? 1 மாதம் ஓட்டியிருப்பீங்களா? 2 மாதம் ஓட்டியிருப்பீங்களா? 6 மாதம் ஓட்டியிருப்பீங்களா? இப்போ சைக்கிள் சும்மா தானே நின்றுட்டுருக்கு. புரியுதுங்களா? மனிதனுடைய மனசோட மாற்றம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு கதை நான் சொல்கிறேன். இந்த கதை எல்லாருமே கேட்ட கதை தான். ஆனால் அந்த கதையிலேருந்து என்ன உட்கருத்து அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசோட செயல்படுத்துங்க. கதை கேட்கும் பொழுது ஆஹா இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், இறைவனுக்கே அல்வா கொடுத்துட்டான்டா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கோங்கிறத நினைக்கிறதில்ல. நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் அந்த கதைக்கும் உங்களோட மனநிலைக்கும் கொஞ்சம் பொருத்தி பார்த்துட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் சொல்கிறதில்ல, ஆனால் உங்களோட செயல்பாடுகள் அப்படி தான் 100% இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒரு கப்பல் பயணம் போயிட்டுருக்காரு. இரவு நேரம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய மழை, ரொம்ப புயல் அடிக்குது. அந்த கேப்டன் சொல்லிடுறாரு, அப்பா 500 பேர் இந்த கப்பலில் நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு புயல் அடிக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நீங்கள் இறைவன்கிட்ட வேண்டிக்குங்க, எது வேணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார். உடனே எல்லாரும் அவங்கவுங்க சாமி கும்பிட்றாங்க. ஐயோ உயிரை கொடுத்துரு, நான் வீட்டுக்கு போகணும், என் குழந்தைய பார்க்கணும், கணவரை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. அதில் அந்த நம்ம கேரக்டர் பணக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இறைவா எனக்கு என் ஊரில் ஒரு சொந்த வீடு இருக்குது, அந்த சொத்து மிக உயர்ந்த சொத்து, நான் வச்சுருக்கிற சொத்துலேயே அதுதான் மிகவும் உயர்ந்த சொத்துன்னு உனக்கு தெரியும், அந்த சொத்தை நான் விற்று உனக்கு பணமாக கொண்டு வந்து காணிக்கையாக போட்டுடுறேன், என் உயிரை காப்பாற்றிடு அப்படின்னு சொல்லி வேண்டுறார். உடனே கொஞ்சம் நேரத்தில் புயல் நிற்கிது. அந்த கப்பல் சின்ன ஒரு பாறையில் போய் முட்டி நின்றுடுது. அடுத்த நாள் காலையில் எல்லாமே தப்பிச்சு கரைக்கு வந்துடுறாங்க. உடனே இந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோன்னு யோசனை பண்ணுறாரு, ஆஹா நம்ம இறைவன்கிட்ட வேண்டணும், இந்த வீடை விற்று பணம் தரோன்னு சொன்னோம், இறைவன் நம்மளை காப்பாற்றிட்டாரு, சரி ஓகே நம்ம இந்த வீடை விற்று காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். உடனே இந்த வீடு விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி போர்டு போடுறார். நிறைய பேர் என்னடா இந்த செல்வந்தருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கடைவீதியில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏன் இந்த வீடை விற்கிறாரு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி தெரியல என்னமோன்னு தெரியலன்ட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அந்த வீடோட மதிப்பு 3 கோடி ரூபாய். வரவங்கள்லாம் வீடு காட்டுறாரு. ஒருத்தர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஐயா இந்த வீட்டினுடைய மதிப்பு 10,000 ரூபாய், ஆனால் நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்துறேன், இந்த நாய்க்குட்டியோட விலை 3 கோடி ரூபாய், இந்த 3 கோடி ரூபா போட்டு நீங்கள் வாங்கினாதான் இந்த 10,000 ரூபாய்க்கு இந்த வீட்டை நான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்களும் நமக்கு என்னப்பா 3 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, சரி ஒரு 10,000 ரூபாய் நாய் வீட்டுக்கு கேட்குறாரு, 3 கோடி ரூபா நாய் கேட்குறாருன்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் கோயிலுக்கு போயிட்டு, இறைவா என்ன ஒரு மிகப்பெரிய இக்கட்டிலேருந்து என் உயிரை காப்பாற்றிருக்கேன், நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விற்றேன், 10,000 ரூபா எனக்கு பணம் வந்தது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கதை உங்களுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒன்று வேணும்னு நினைப்பீங்க, அடைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போயிடுவீங்க. இதுதான் மனநிலையினுடைய கேரக்டர். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நான் மட்டும் இப்படி மாறிக்கிட்டே இருப்பேன், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் மாறவே கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுனால தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிடுறோம். இப்போ புரியுதுங்களா? கடவுளுக்கே நம்மலாம் அல்வா கொடுத்தவங்க, இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? அந்த செல்வந்தர் அந்த வீட்டோட விலை 10,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த நாய்க்கு 3 கோடி ரூபா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, 3 கோடி ரூபா பணத்தை அவர் எடுத்துக்கிட்டார், 10,000 ரூபா இறைவனுக்கு கொடுத்துட்டார், இறைவனுக்கு அல்வா கொடுத்துட்டார். நம்மளும் ஒவ்வொரு செயல்பாடுகள்லையும் இப்படி தான் செயல்படுத்துகிறோம். என்னையும் சேர்த்தி தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் பொருத்தி பாருங்கள். ஒன்று வேணும்னு கேட்பீங்க, அது அடைஞ்சதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு மாற்றம் வரும். புரியுதுங்களா? இது இயல்பு. இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதை எப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கே நம்ம போக முடியும். நம்மளாம் என்ன தெரியுங்களா நினைக்கிறோம், இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, தன் பையனை படிக்க வைக்கிறாங்க, அந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை லவ் மேரேஜ் வாட்டவர், அந்த பொண்ணை பார்க்குறாங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணுறாங்க. என் மருமக ரொம்ப நல்ல மருமக, இவ்வளோ படிச்சிருக்காங்க, எல்லாம் பெருமையாக சொல்கிறீங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன சொல்கிறீங்க, என் பையனை கெடுத்துட்டா, என் பையன் முட்டாள், மருமக சொல்கிறது தான் என் பையன் கேட்குறான், என்ன செய்கிறதுனே தெரில, நான் கஷ்டப்பட்டு வளர்த்துனேன், இந்த வார்த்தைகள்லாம் வருதுங்களா? ஏன்னா அங்கே ஒரு மாற்றம் ஆகிடுது. அந்த மாற்றத்தை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ மனிதனோட இயல்பே மாற்றம்ங்கிறது நடக்கும். நீங்கள் உடனே டயலாக் விட ஆரம்பிச்சிடுறீங்க, நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணேன், இன்றைக்கி மருமக சொல்கிறத கேட்டுக்கிட்டு பையனுக்கு அறிவே இல்லை, இப்படி தான் இருக்கான் அப்படி தான் இருக்கான்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், 99.9% அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கணவன் மனைவி
பிரச்சனை இல்லாமல் ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பேரண்ட்ஸ் 2 பக்கமும் நான் சொல்கிறேன், கணவன் பக்கமாகட்டும் மனைவி பக்கமாக இருக்கிற பேரண்ட்ஸ் தான் ஏதோ ஒரு ரூபத்தில் இவங்க இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எப்போ டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் மைண்ட் செட்டை நடக்கிறீங்களோ அப்போ தான் பிரச்சனையே வருது. எத்தனை பேருக்கு இது புரியுது? அதாவது நான் மாறிக்கிட்டே தான் இருப்பேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க மாறவே கூடாதுன்னு சொல்லிட்டு என் மருமகள் என்ன வளர்த்துருக்குறாங்க. என் கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தானே கல்யாணம் பண்ணீங்க, நீங்கள் தானே பொண்ணை பார்த்தீங்க, நிச்சயம் பண்ணும்போது தெரியாதா? கல்யாணம் ஆகும்போது தெரியாதா? குழந்தை பெற்றுக்கும்போது தெரியாதா? 4 வருஷம் கழிச்சு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறத அங்கே கேட்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி அங்கே நடக்கலை, அந்த மாற்றத்தை உங்களால் அக்செப்ட் பண்ண முடியல. அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது. இப்போ புரியுதுங்களா? ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே மாறணும், மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இந்த வீடியோனுடைய தொகுப்பே நம்மளோட மனசே எப்படி இறைவன் படைச்சிருக்கிறாருன்னா, ஒன்று தேவைன்னு நம்ம போவோம், அது நடந்து முடிஞ்ச உடனே அதில் ஒரு மாற்றம் வரும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ தான் உண்மை. ஸோ இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சு நீங்கள் செயல்பட்டால் 100% நம்ம மனசு தெளிவாக இருக்கும். ஒன்ஸ் மனசு தெளிவாக இருந்தால் நம்ம தேவைகள் என்னன்னு நினைக்கிறோமோ சிறப்பாக நமக்கு கிடைக்கும். கிடைச்சதுன்னா உடல் நலமாக இருக்கும். ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். இன்றைக்கெல்லாம் ஏன் தெரியுங்களா நம்ம மனசு கஷ்டப்படுது, வேதனைப்படுது? இதெல்லாம் இல்லாமல் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கணும்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் மனசில் வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், கோபங்கள், மன உளைச்சல்கள், ஏன் சில பேர் பைத்தியமாக கூட போயிடுறாங்க, பய உணர்வு எல்லாமே ஆகி டிப்ரெஷனுக்கு ஆளாயிடுறீங்க. காரணம், நீங்கள் மற்றவங்க மாறுறது உங்களுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் மாறிக்கிட்டே இருப்பீங்க. நம்மளோட மனிதனோட இயல்பே, நம்மளோட மனசோட இயல்பே மாறும் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மாறிட்டுருப்பீங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க மாறக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால தான் இத்தனை பிரச்சனை உங்கள் மனசில் வருது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த கதையை ஒப்பிட்டு பாருங்கள், உங்களோட வாழ்க்கை முறையில் நீங்கள் நடந்துக்கிற விதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லட்டுங்களா? இன்றைக்கி தங்கம் விலை அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு கிராம் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபான்னு ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மனநிலையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வாங்க. ஓகே, நாளைக்கு நம்ம தங்கம் பார்க்கும் பொழுது கிராமுக்கு 1000 ரூபா அதிகமாகணும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் பாருங்கள் 200 ரூபா தான் ஏறி இருக்கும். அப்பா 800 ரூபா இன்றைக்கி லாபம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்க. நம்மள என்ன தெரியுங்களா செய்கிறோம்? ஐயோ 200 ரூபா அதிகமாகிடுச்சு, நகை வாங்க முடியுமா, வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி மனசில் குழப்பத்தை, வேதனையை வச்சுக்கிட்டு இருக்கிறத விட நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம டிவி பார்க்கும்பொழுதோ இல்லை செல்ஃபோன் பார்க்கும்பொழுதோ தங்கம் 1 கிராமுக்கு 1000 ரூபா ஏறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் 100 ரூபா ஏறி இருந்தால் 900 ரூபா உங்களுக்கு லாபம்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா இறங்கியிருந்ததுன்னா 1100 ரூபா உங்களுக்கு லாபம் அப்படின்னு நினச்சிட்டிங்க. இப்படி தாங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாமே மாறக்கூடியது, நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே மாறாது அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ எப்போ ஒருத்தன் இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு மனசில் நீங்கள் வரீங்களோ அந்த நேரத்தில் நம்ம மனசில் ஒரு பயமோ, ஒரு வருத்தமோ, ஒரு வேதனையோ, ஒரு துக்கமோ, ஒரு வெறுப்போ, ஒரு பொறாமையோ, ஒரு மன உளைச்சலுக்கோ ஆளாக மாட்டோம். ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு ஆளாகலைன்னா மனசு நலமாக இருக்கும், நம்ம சிந்தனை தெளிவாக இருக்கும், நம்ம தேவைகள் அற்புதமாக நடக்கும். இது 50 மார்க் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உடல் நலமாக இருக்கும், இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக நலமாக சூப்பராக இருக்கலாம். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து எல்லாரோட மனிதர்கள் நம்ம கூட பழகிறவங்க நம்மளோட மனசு மாறக்கூடியது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் விழிப்புடன் நீங்கள் இருந்து செயல்பட்டிங்கன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோவை சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.